ரைட் எடுத்தால் கோத்தகிரி. எப்படி போகலாம்? காட்டு பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இந்த டீ கடை தான் சொன்னேன், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும் டீ குடிக்க. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு த சேனல். யூஸ்வலாக ஒரு சேயிங் இருக்குல்ல, ஊட்டிக்கு சும்மா டீ குடிக்கிறதுக்கு ஊட்டிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கேன். ஏர்லி மார்னிங் 6:50 இப்போ டைமு. வெதர் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மிஸ்டியாக 7 மணிக்கு எப்படி இருக்குது மார்னிங். இங்கேருந்து வந்து ஊட்டி கிளம்பிட்டேன், கோயம்புத்தூர் டு ஊட்டி. கோத்தகிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 65 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கோத்தகிரி வழியாக ஊட்டி போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேலூர் போகணும். ஓகே, வேலூர் வேலூருக்கு போகணும். நான் வந்து ஊட்டி இந்த டிசம்பரில் பார்த்ததே இல்லை. ஸோ நான் டிசம்பரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊட்டி வழியாக இல்லை, ஊட்டிக்கு ஒரு டீவியேஷன் எடுத்து போய் சும்மா போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் இறங்கி வேலூர் ரீச் ஆக போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கோட பிளானு. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும். ஒரு ஊருக்கு வந்தாலே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க. சின்ன வயசில் இந்த ரோட்லலாம் ஹோண்டா ஆக்டிவாவில் சுற்றிட்டு இருப்பேன், நல்லாயிருக்கும். இப்போ தான் லைட்டாக அப்படியே மாறிடுச்சு, ஃபுல்லாக சிட்டி க்ரௌடடாக மாறிடுச்சு. இதுக்கப்புறமா மாறும், கூட்டம் ஏற தான் போகுது. மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் டேரெக்டாக ஊட்டி குன்னூர் வழியாக, ரைட் எடுத்தால் கோத்தகிரி. எப்படி போகலாம்? இந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. வரும்போது கோத்தகிரி வழியில் வரலாமா? இல்லை, போகும்போதே கோத்தகிரி வழியில் போகலாம். லெட்ஸ் கோ. கோத்தகிரி 32 கிலோமீட்டர்ஸ் மோர். காட்டு பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஓடந்துறை. ஹேண்டில் பார் வந்து மாற்றின பிறகு ரொம்ப என்ன சொல்கிறது, வண்டி வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. வண்டி லைட் ஆகலாம் ஆப்வியஸ்லி, பட் அந்த உக்காந்து ஹேண்டில் பண்ணுற பொசிஷனு இந்த டாப் ஹெவி ஃபீலை வந்து கம்மி பண்ணுது. இன்னும் இது ஹேண்டில் பார் என் கிட்ட வந்த மாதிரி இருக்கா, ஸோ ஈஸியாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. கோத்தகிரி வந்தாச்சு. இங்கேருந்து ஊட்டி 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஊட்டி போகலாமா கொடநாடு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். குன்னூர் கட்டு, ஏன்னா அங்கே செம்ம டிராஃபிக் இருக்கும். லாரி டிராஃபிக் எல்லாம் அந்த பக்கம் தான் போகும், மேட்டுப்பாளையம் குன்னூர் வழியாக. சில்லு சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. மேலே போக போக இன்னும் சில்னஸ் அதிகமாகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த டீ கடை தான் சொன்னேன், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும் டீ குடிக்க. ஆமாம், decent tea with a very good view.
வந்த வேலை சக்ஸஸ். நம்ம அப்படியே ஜாலியாக ஊட்டி வரைக்கும் சுற்றிட்டு and then I'll go back to Vellore. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன 9 கூட ஆகலை, 8:40 தான் ஆகுது. ஸோ நைஸ், ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம். சில்னஸ் நல்லா தெரியுதுங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து மார்கழி மாதம் குளிர் கூட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மி தான். இந்த டைமில் இன்னும் அதிகமாக இருக்கணும். மேபி நான் தப்பான டைமில் வந்திருக்கேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஹைப் பயங்கரமாக இருந்துச்சு, ஊட்டி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ தான் கோத்தகிரியில் தான் இருக்கேன், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாளை எப்படி இருக்குது பார்ப்போம். ஊட்டி கிட்ட நெருங்கும் போதே ஆக்சுவலி ஊட்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேயே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. இன்றைக்கும் காலையில் 9 மணி. இமேஜின் ஆன் வீக்கெண்ட்ஸ். இன்றைக்கி வீக் டே வேறு, வீக்கெண்டு கூட இல்லை, வீக் டே. இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்னா கைண்ட் ஆஃப் டிராஃபிக் தான். ஊட்டி மணிக்கூண்டு ஏரியா. ஸோ இங்கேருந்து எந்த பக்கம் போகலாம்? ரோஸ் கார்டனா? நிற்கவா? ஓகே. ஒரே போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கு அங்கங்கே. யாருன்னா வராங்களா? இப்போ நான் எங்கே போகிறேன் எனக்கே தெரியல. மேப்பில் செக் பண்ணி பார்ப்பேன் ஏதாச்சும் பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். சும்மா டீ குடிக்க வந்தேன். ஸ்பாட் எங்கே ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. பரவாயில்ல, ஸ்பாட் பார்க்கணும்லாம் இல்லை, நல்ல வியூ பாயிண்ட், ரைடு என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு வழியாக சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. வர்க்கி வாங்கணும். வர்க்கி வாங்கிட்டு ரிட்டன் பேக் டு வெல்லூர். லெட்ஸ் கோ. இன்னும் இருக்கு மேலே பார்க்கிங் ஏரியாவா? ஒரு சும்மா வண்டி ஓட்டி பார்ப்போம். ஓகே, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. யாராச்சும் நம்மளை வெளியே போட அயோக்கிய ராஸ்கேல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் திரும்பிடுவோம். எவ்ரிதிங் வாஸ் கோயிங் வெல். நான் ரிட்டன் வேலூர் போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே ரைட் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு ரோடு பார்த்தேன். கப்புச்சின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு இந்த பக்கம் போகலான்னு சொல்லி போர்டு இருந்துச்சு. சரி அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போனேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரோடுங்க அது. இது வரைக்கும் ஊட்டியில் இந்த ரோட்டுக்கு நான் வந்ததே இல்லை. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணி போயிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல் மேன். இது போயிட்டே இருக்கு.
அந்த மலை வரைக்கும் ரோடு போகுதுங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. ஊட்டி விட்டு வெளியே வந்த உடனே கப்புச்சின்னு ஒரு ஊர் இருக்கும், ஐ மீன் போர்டு இருக்கும், கப்புச்சிக்குன்னு சொல்லிட்டு இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. அந்த ரூட் வழியாக உள்ளே வந்தேன். ஸோ அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தால் சும்மா அப்படி டீவியேஷன் எடுத்து இந்த பக்கம் வரலான்னு சொல்லி வந்தால் இங்கே பாருங்கள், ரூட்டு வேற மாதிரி இருக்குது. ஒரு டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க வேலி வியூ. இந்த ஏரியாவில் பைக் ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. லெஃப்ட் சைடில் வேலி, ரைட் சைடில் டீ பிளான்டேஷன். அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வேலூர் அப்படியே டேரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே மேப் போட்டேன். எந்த ஷார்ட்கட் கூப்பிட்டு போனாலும் அப்படியே பூந்து போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக வேலூருக்கே மேப் போட்டேன். ஸோ இப்போ அந்த மேப் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். இந்த மேப் பார்த்தா இந்த மாதிரி சூப்பரான ரூட்டில் கூப்பிட்டு வந்துச்சுங்க. ஆஃப் ரோடிங்கும் இருக்குது, அட் த சேம் டைம் டீ பிளான்டேஷன் ரைட் சைடில் செமையான ரூட்டில் கூப்பிட்டு வந்துச்சேன்னு சொல்லி ஜாலியாக ஃபன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். Everything was going good, and that's when this happened. வேற மாதிரி செம்ம ஸ்டீப். இது ஏறி இருந்தனா மிஸ் புஞ்சிச்சு. ஓகே, லெட்ஸ் டூ இட். வண்டியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுவோம். ஹேண்டில் பார் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். தனியாலாம் வந்து சிக்கிட்டேனே. கேட்க பைக்கு தூக்கணும். இப்போ தூக்குறது ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஸ்டீப் பாருங்க. என் வைஃப் பார்த்தா அவ்வளோதான். எப்படியோ தூக்கிட்டேன் guys. இப்போ வண்டியை மேலே ஏற்றணும், அவ்வளோதான். Let's do it.
ஐயோ மீண்டும் மீண்டுமா? திருப்பியுமா? செகண்ட் கீழே போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏற்ற முடியாது. நான் திருப்பி வந்த வழியிலே போகிறேன். டயர் செம்மையாக சுற்றிக்குது. ஸ்டீப்புன்றதுனால பின்னாடி எடுத்துருது. இப்போ தூக்கணும், அதுக்காக வெயிட் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன். ஃபைனலி ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார் தூக்க. ஒரு 2 முறை தூக்குனேன், 3ஆவது முறை தூக்க எனர்ஜியே இல்லை. சரிஞ்சு வந்துச்சு தூக்க பைக்கு, நிற்கவே இல்லை. சரியான ஸ்டீப்பு. சார் ரிட்டர்ன் வந்த வழியிலே இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். மேபி த நெக்ஸ்ட் டைம் கேங்கோட வந்து பண்ணலாம். தனியாக மாட்டிக்கிட்ட தான் பிரச்சனை. பைக் ஹேண்டில் பார் நல்லா தானே இருக்குது. அப்போ நல்லா தான் இருக்குது, பெண்ட் இல்லை. நேற்று தான் போட்டேன். இங்கே இறக்கிறதும் ஒரு டாஸ்க் தான். ஆஃப் ரோடிங் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது போகணும், தனியாக போகக்கூடாது. செம்ம டயர்டுங்க. லைட் வெயிட் பைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தூக்கிறதுக்கு தான் டயர்ட் ஆகிடுச்சு. வியூ பாருங்க, வேறு லெவல். இதுதான் இங்கே பெண்டாக இருக்குது. ஸோ இது சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹேண்டில் பார் ஒன்றும் ஆகல, அது இருக்குது, சந்தோஷம். வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஜென்யூனாக கூகுள் மேப் காட்டுற ரூட்டு பார்த்தா போனேன். அது ஆஃப் ரோடிங்கை காட்டி வச்சிருக்கு பைக் போகிறதுனால. ராயல் என்ஃபீல்டில் போனால் அது பைக்கு தான் எடுத்துக்குது போல், சொந்த தான் கூட்டிகிட்டு போகுது. அப்படி தான் போய் ஏறினேன். ஃபைனல் அந்த 10 மீட்டர்ஸ் தாங்க, அதை க்ராஸ் பண்ணியிருந்தேன்னா ஹாப்பியாக இருந்திருப்பேன். எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஐம் ஸோ டயர்டு. இதுக்கப்புறம் 400 கிலோமீட்டர்ஸ் நான் பைக் ஓட்டணும். ஓட்டிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் செம்ம ஒர்க் அவுட்டு. பைக்குக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹோப். சரி, ஓகே. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe to my channel. See you guys in the next one. Bye.